வணக்கம் மக்களே. அப்புறம் இன்னொரு இப்போ நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போது எனக்கு வந்து இந்த மாவட்டத்தை தவிர வர மாவட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் எங்கே வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு தபால் மூலிமா லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து அந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து லிஸ்ட் ஒட்டிடுவாங்க. நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பப்போ தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தபால் மூலியமாகவே நமக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடும். அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த லெட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த காத்திருப்போர் பட்டியல்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னா, நான் இந்த இதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன், பட் எனக்கு இந்த வேலையில் சேர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அந்த இடம் காலியாக இருக்குங்க. அந்த இடத்துல வந்து இந்த காத்திருப்போர் பட்டியல் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தாலுக்காவில் காத்திருப்போர் பட்டியல் இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு வேளை வந்து அதே மாதிரி ஒரு வேளை 2026 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய ஆள் சேர்ப்பு வந்து கண்டிப்பாக நடக்குங்க. அந்த மாதிரி டயத்துலையும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. இனி வர அப்டேட்ஸு மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.